இன்றைக்கி காலையிலேயே மணி 7 மணிக்கு தோட்டத்துக்கு போயாச்சுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் தேங்காய் உரிக்கிற வேலை இருந்துச்சு. 12 மணிக்கு எழுந்திரிச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் ஒரு 7 மணி வரைக்கும் உரிச்சிட்டு, அதுக்கு இடையில அவங்களும் நானும் மாற்றி மாற்றி உரிச்சிட்ருப்போம். அப்போ இடையில வந்து சாப்பாடு, பால் பீசுகிற வேலை, சாணி அள்ளுற வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7 மணிக்கு நானும் எங்கள் மாமியாரும் தோட்டத்துக்கு போயிட்டேங்க. போய் களை வெட்டிகிட்டு இருந்தோம். 10 மணிக்கு தான் பஸ்ஸு. அதுக்குள்ளே தண்ணி எடுத்து விட்டுட்டு ஒரு பக்கம் திருப்பி விட்டுவிட்டே ஒரு பக்கம் களை வெட்டலாம் அப்படின்ட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேங்க. ஏன்னா காலை டைமில் ஒன்று தண்ணி கட்டுறது காலை டைமில் கட்டணும், இல்லைனா சாயந்தர டைமில் கட்டணுங்க. நாற்று நடுறது மட்டும்தான் சாயந்தர டைமில் நடணும். தண்ணி கட்டுறது வந்து நம்ம காலையிலையும் ஒரு 10 மணிக்குள்ளே காலையில் கட்டிடலாம். இல்லை அப்படின்னா 4 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே கட்டிக்கலாம். எல்லாத்த விட பெட்ரு வந்து நைட்டில் கட்டணும். ஆனால் நம்மளுக்கு எங்கே கரண்ட்லாம் அப்படி அமைய மாட்டேங்குது. அப்படியே தண்ணியும் கட்டிக்கிட்டு மணி 10 மணி ஆயிடுச்சுங்க. தண்ணி கட்டிக்கிட்டு களை வெட்டிக்கிட்டு இருந்தேன். 10 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு எல்லாம் தேங்காய் கொண்டு போய் ரோட்டில் போட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு மாட்டெல்லாம் கொண்டுட்டு வந்து இது முத்து சோளத்து பூ இருக்கு இல்லைங்களா, அதில் கட்டிட்டு பஸ் ஏற்றி விட்டு மறுபடியும் வந்து மாட்டை கட்டிவிட்டு தாங்க களை வெட்ட ஆரம்பிச்சிக்கிட்டு தண்ணியும் அப்படியே கட்டிக்கிட்டு களை வெட்டிகிட்டு இருக்கிறோங்க. தண்ணி ஒரு வழியாக 10 மணிக்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு தான் களை வெட்டுறதுக்கு போனோம். நானும் எங்கள் மாமியும் களை வெட்டிகிட்ருக்கோங்க. இன்னும் ஒரு நாளைக்கு பொழுதுனைக்குள்ளே வெட்டிடுவோம். வெயிலுக்கு மேலே வெட்டிட்டோம். சாயந்தரம் ஒரு அரை வெயில் வெட்டிடுவோம். ஓகே, பாய்.